நான் முற்றுப்புள்ளி வைக்க ஆசைப்படுகிறேன். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஆகிரு மன் யதுகுலுல் ஜன்னah, கடைசியாக சுவனம் நுழைகின்ற மனிதனோடு படைத்தவன் அல்லாஹ் உரையாடுகின்ற அழகான ஒரு சம்பவத்தை அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். அந்த சம்பவம் என்னையும் உங்களையும் சுவனத்தின் பக்கம் அழைத்து செல்ல வேண்டும். நபிகளார் சொன்னார்கள், ஆகிரு மன் யதுகுலுல் ஜன்னah, கடைசியாக சுவனம் நுழைகின்ற மனிதன் நரகத்துக்கு மேலால் இருக்கின்ற பாலத்தால் நடப்பானாம். நபிகளார் சொன்னார்கள், நரகத்தின் சூடு அவனுடைய உடம்பிலே படும், திடீரென்று வலிக்கு விழ பார்ப்பான். இப்படி தட்டு தடுமாறி தவழ்ந்து தவழ்ந்து நரக நெருப்பின் சூட்டை வாங்கிக் கொண்டே ஒரு மாதிரியாக நரகத்தை கடந்து விடுவானாம். நரகத்தை கடந்த உடனே அந்த நரகத்தை அப்படி திரும்பி பார்ப்பானாம். அந்த மனிதன் நரகத்தை திரும்பி பார்த்து சொல்லுவானாம், இந்த நரக படுகொலியிலிருந்து என்னை பாதுகாத்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் என்று புகழுகின்ற பொழுது அப்படி கண்ணெட்டுகின்ற தூரத்துல ஒரு மரத்தை காணுவானாம். அந்த மரடு நிழல் அப்படி விரிஞ்சிருக்குமாம். இந்த மனிதன் நரகத்தை கடந்துட்டு அல்லாஹ்வை புகழ்ந்துட்டு சொல்லுவானாம், இறைவா, அந்த பாரு இறைவா, ஒரு மரம் ஒன்று விளங்குது, அந்த மரத்துக்கு பக்கத்துல என்னைய கொண்டு போய் வை, அங்க நிழல் பெற்றுக்கொண்டு அங்க இருக்கின்ற தண்ணீரை குடிச்சு கொண்டு நான் சந்தோஷமா இருக்கிறேன் என்று சொல்லும் பொழுது படைத்தவன் அல்லாஹ் கேட்பானாம், மனிதா, உன்னை நான் அந்த மரத்தளவில் கொண்டு போய் நிறுத்தினால் அதை விட நீ வேறு எதையாவது கேட்பாயா? மனிதன் சொல்வானாம், இறைவா, நான் உனக்கு ஒன்றுமே கேட்க மாட்டேன் இறைவா, என்ற கடைசி ஆசை அந்த மரத்தடியில கொண்டு போய் வை. அல்லாஹ் என்ன செய்வானாம், மனிதன் ஆசை அல்லவா அந்த மரத்தடியில் கொண்டு போய் நிறுத்துவான். அந்த மரத்தடிக்கு சென்றவுடனே கண்ணெட்டுகின்ற தூரத்தில் இன்னொரு மரத்தை காணுவான். அது இதை விட அழகானதாக நிழல் கொடுக்க கூடியதாக இருக்கும். அந்த மனிதன் சொல்லுவானாம், ஐ ரப், என்னுடைய இறைவா, அத்னினி மின் ஹாதிஹி ஷஜரா ஃபலா அஸ்ததில்ல பிதில்லிஹா வலா அஷ்ரப மின் மாயிஹா. இறைவா, அந்த மரத்துக்கிட்ட கொண்டு போய் வச்சிரு இறைவா, அதுல நிழல்ல நான் இருந்து கொள்றேன், அங்க இருக்கிற தண்ணியை குடிச்சு கொண்டிருக்கிறேன் சொல்லும் பொழுது அல்லாஹ் சொல்லுவானாம், மனிதா, நீ என்னப்பா இப்பதானே ஒரு வாக்கு தந்தாய், வேற ஒன்றையுமே கேட்கறது இல்லைன்னு அந்த வாக்குறுதியை மறந்துட்டியா? அல்லாஹ் சொல்லுவானாம், மனிதன் அப்படித்தான், மனிதன் அப்படித்தான், ஆசை மிஞ்சி விட்டதல்லவா, உன்னுடைய இந்த ஆசையும் நிறைவேற்றுவேன், இதற்கு பிறகு நீ வேறொன்றுமே கேட்க கூடாதுன்னு சொல்லி போட்டு படைத்தவன் அல்லாஹ் அந்த இரண்டாவது மரத்துக்கிட்ட கொண்டு போவானாம். அந்த மரத்துக்கிட்ட போனா அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அங்கிருந்து கண்ணெட்டுகின்ற தூரத்திலே இன்னொரு மரத்தை படைத்தவன் அல்லாஹ் எடுத்து காட்டுவானாம். அந்த மனிதன் சொல்லுவானாம், இறைவா, கடைசி ஆசை இறைவா, அந்த மரத்துக்கிட்ட நீ கொண்டு போயிரு, அங்க இருக்கிற தண்ணியை குடிச்சு கொண்டு அந்த நிழல்ல நான் வாழ்ந்துட்டு போயிடுறேன். படைத்தவன் அல்லாஹ் சொல்லுவானாம், மனிதா, வாக்கு தந்தையே மனிதா, வேற ஒன்றுமே கேட்கிறது இல்லைண்டு ஏன் வாக்கு மீறாய்? அல்லாவே சொல்லுவானாம், மனிதன் அப்படித்தான், ஆசையுள்ளவன் அல்லவா, அந்த மரத்தடியில் கொண்டு போய் நிறுத்துவான். மூன்றாவது மரத்தடியை சென்றதும் சுவனத்தின் ஓசைகள் அவனுடைய காதுகளை அப்படியே தட்ட ஆரம்பிக்கும். சுவனத்தில் சுவனவாசிகள் குதூகலமாக இருக்கின்ற காட்சிகள் அவனுடைய கண்ணுக்கு எட்ட ஆரம்பிக்கும். அன்பார்ந்தவர்களே, அந்த நேரம் மனிதன் சொல்லுவானாம், இறைவா, ஒன்றுமே வானம் இறைவா, கடைசி ஆசை சுவர்க்கத்து போர்டர்ல என்னைய கொண்டு போய் வச்சிரு, சுவர்க்கத்துக்கு போடாதே, சுவர்க்கத்து போர்டர்ல என்னைய வச்சிரு. அல்லாஹ் என்னையும் உங்களையும் இந்த கடைசி மனிதனாகவாவது ஆக்க வச்சு நரகத்தை விட்டு பாதுகாத்து விட வேண்டும். படைத்தவன் அல்லாஹ் இரக்கம் உள்ளவன். அந்த மனிதனை பார்த்து கேட்பானாம், மனிதா, உன் கடைசி ஆசை என்ன? உன் கடைசி ஆசை என்ன? கேட்டு போட்டு அல்லாஹ் சொல்லுவானாம், உனக்கு இந்த சுவர்க்கத்தை போல 10 மடங்கு ஒரு சுவர்க்கத்தை தரட்டுமா? அல்லாஹு அக்பர். கடைசி மனிதனுக்கு அல்லாஹ் கொடுக்கின்ற இன்பம். இந்த சுவர்க்கத்தை போல 10 மடங்கு ஒரு சுவர்க்கத்தை தரட்டுமா என்று கேட்கிற பொழுது மனிதன் அல்லாஹ்வை பார்த்து என்ன தெரியுமா கேட்பான்? அத்தஸ்தஹ்சிஉ மின்னி வ அன்த ரப்புல் ஆலமீன். இறைவா, நீயோ உலகத்தை படைத்த ரப்பு, என்னையோட கிண்டல் பண்றியா? என்னையோட நக்கல் அடிக்கிறியா? என்னைய கேவலப்படுத்துறியான்னு கேட்பானா. ஏன் தெரியுமா சகோதரர்களே? அவன் சுவர்க்கத்துக்கு போறதே கேள்விக்குறியா இருந்தது. அவனை பார்த்து உனக்கு இது மாதிரி 10 சுவர்க்கம் தரட்டுமா
என்று கேட்டால் மனிதன் கேட்டான், இறைவா என்னையோட ஜோக்கடிக்கிறியாண்டு கேட்டானாம் மனிதன். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் இந்த செய்தியை சொல்லும் பொழுது சக்கை பல்லு விளங்குற அளவுக்கு சிரிச்சாங்க. இந்த ஹதீஸ் அறிவிக்கிற நபித்தோழர் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சிரிக்கிறாங்க. உண்மையில எனக்கு சிரிப்பு வரதில்லை சகோதரர்களே. அந்த சஹாபாக்கள் சுவனத்தின் நெருக்கமான தோழர்கள். சுவர்க்கத்தை பத்தி பேசுற நேரம் சிரிப்பு வந்தது. அல்லாஹ் என்னையும் உங்களை சுவனத்தின் சொந்தக்காரர்களாக மாற்ற வேண்டும் என்று கண்ணீர் வடித்தவனாக பிரார்த்தனை செய்கின்ற நிலையிலேதான் நாங்கள் இருக்கிறோம் சகோதரர்களே. ஆனாலும் இப்னு மஸ்ஊத் சிரிச்சு போட்டு சொன்னாங்க, நான் ஏன் சிரிக்கிறேன்னு கேட்காதீங்கன்றாங்க. சஹாபாக்கள் தோழர்கள் கேட்டாங்க, இப்னு மஸ்ஊதே ஏன்பா நீங்க சிரிக்கிறீங்கன்னு சொல்லும் பொழுது நபிகளார் சொன்னார்களாம், அந்த அடியான் கேட்ட கேள்வியை பார்த்து படைத்தவன் அல்லாஹ் சிரித்து விட்டான், எனவே நானும் சிரிக்கிறேன். ரசூலுல்லாஹ் சிரிச்சாங்க, நானும் சிரிக்கிறேன். இப்னு மஸ்ஊத் சிரிச்ச மாதிரி ரலியல்லாஹு அன்ஹு நானும் சிரிச்சு கொண்டேதான் அந்த செய்தியை சொல்ல வேண்டி இருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, அந்த சுவர்க்கம், சுவனத்தின் கடைசியாக நுழைகின்ற மனிதனுக்கு சுவனத்தை போன்று 10 உலகத்தை போன்று 10 மடங்கு சுவனம் என்றால், நானும் நீங்களும் நேரடியா சுவர்க்கம் போனா மின்னல் வேகத்துல போற கூட்டம், ஓடி போற கூட்டம், அல்லாஹு அக்பர். எனக்கும் உங்களுக்கும் உரிய சுவன இன்பம் எப்படி இருக்கும் என்பதை கொஞ்சம் கற்பனை பண்ண முடியாவிட்டாலும் குர்ஆன் சுன்னால வந்திருக்கின்ற ஆர்வமூட்டுகின்ற செய்திகளை படித்து அந்த சுவன அழைப்புக்குரிய பதிலை இந்த உலகத்திலே நானும் இன்னும் கண்டவர்களாக, இந்த உலகத்தில் உண்மையான முஸ்லிம்களாக வாழ்ந்து உண்மையான முஸ்லிம்களாக மரணித்து மறுமை நாளையில் அந்த சுவனத்தின் சொந்தக்காரர்களாக மாறிவிடுவதற்கு வல்லவன் ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கும் எல்லா ஈமானிய உறவுகளுக்கும் அருள் புரிய வேண்டும். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.